கடப்பதற்கு பல கிலோமீட்டர்களுக்கு பின்னாலே கூடாரம் போட்டு உள்ளே ரொம்ப பாதுகாப்பாக அமர்ந்திருப்பார் அந்த நாட்டுடைய ராஜா. ஏதாவது நமக்கு பாதகமாக நடந்தது என்று சொன்னா உடனே கிளம்பி ஓடுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தயாரான நிலைமையில் தான் உட்கார்ந்துருவார். இதுதான் உலகத்தில் நம்ம பாடம் படிக்கிறோம்ல, அலெக்சாண்டர் மிகப்பெரிய போர் வீரர், நெப்போலியன் மிகச்சிறந்த போர் வீரர் என்றெல்லாம் மிகச்சிறந்த தளபதிகளுடைய வரலாற்றை நம்ம பாடம் படிக்கிறோம்ல. அந்த வரலாற்று சொந்தக்காரர்கள் தான் உண்மையிலேயே சந்தித்த போராக இது இருந்தது. அவர்கள் நேரடியாக போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள் என்று கேட்டால் அவர்கள் அரசாண்டார்கள், போர்க்களத்திற்கு தலைமை ஏற்றார்கள். ஆனால் எதிரிகளோடு நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய திராணியும் தெம்பும் அவர்களிடத்தில் இல்லை. வரலாற்றில் தெரிவாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அலெக்சாண்டருக்கு முன்னால் யாரும் நிற்க இயலாது. அவர் எத்தனை நபரை நேரடியாக வெட்டி வீழ்த்தினார் என்று கேட்ட அதற்கான விடயங்களோ தரவுகளோ யாரிடத்திலும் சொல்ல இயலாது. ஏன்னா உண்மை அது இல்லை. அவருடைய சிப்பாய்கள் படை வீரர்கள் தான் கொண்டொழித்தார்களே ஒழியே இவர் வழிகாட்டினார், திட்டம் தீட்டினார், அவ்வளவுதான். ஆனா ரசூலுல்லாஹுடைய போர்க்களம் என்பது அவ்வாறு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள எதை சொன்னாலும் சரி முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்து காண்பிப்பார்கள். அதுதான் ரசூலுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் வந்த அத்தனை தலைவர்களிலும் ஆக சிறந்த தலைவன் யாருன்னு கேட்ட நம்முடைய ரசூலை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. அதனாலதான் உலகத்தின் ஆக சிறந்த மனிதர்கள் என்று 100 பேர் பட்டியல போடுறான். அந்த பட்டியல்ல முதல் நபராக அந்த மனிதர் அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் தேர்வு செய்த நபர் யாருன்னு கேட்ட நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஈசா நபிக்கே கொடுக்காத முக்கியத்துவத்தை அவர் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு கேட்ட அவர்கள் வெறுமனே வாய் சொல் வீரர் கிடையாது. சும்மா வாயில மேடையில விட்டடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் களத்தில் இறங்கி செயலாற்றக்கூடிய, பணியாற்றக்கூடிய, போராடக்கூடிய தைரியமும் திராணியும் ஒரு மனிதருக்கு இருக்குன்னு சொன்னா அது ரசூலை தவிர உலகத்துல யாரையும் சொல்ல. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்று சொன்னா போர்க்களம் நடக்காத ஒரு சமயம் தான். சாதாரண அமைதியான ஒரு அந்தி மாலை பொழுது, மாரிஃப் முடிஞ்சிருச்சு, இசாவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. மக்கள் எல்லாம் பதறி போறாங்க. என்னடா அது பெரிய சத்தமா கேட்குது? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பல சத்தங்கள் நிறைந்த ஒரு பகுதி கிடையாது. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சத்தா போட்டா கூட நம்ம கேட்காது. நான் வீட்டில் நம்ம டிவி சவுண்ட் அதிகமாக உட்கார வச்சு போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த கிராம பகுதியில் பாலைவனத்தில் அந்த மதீனால பெரும் சத்தம் ஒன்று கேட்குது. இரவு பொழுதுல சகாபாக்கெல்லாம் நடுங்கி போறாங்க, வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. பெரிய சத்தமாக இருக்கு, என்ன காரணம்? யார் இந்த இரவு பொழுதுல போர்க்களத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்களா, நம்மளை சுத்து போட்டு ஒரு சுற்றி வளைச்சிட்டாங்களா என்றெல்லாம் பலவிதமான யோசனைகளுக்கு மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிறது அன்றைய மதீனத்து இரவுல. இப்ப திடீரென்று ஒரே ஒரு குதிரை மட்டும் ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த இரவு பொழுதுல புழுதியை கிளப்பி கொண்டு ஓடி வருது. சாதாரண இடம் இல்லை. அந்த குதிரைக்கு கடிவாளம் கூட இல்லை. அது முக்கியமான விஷயம். பொதுவாக குதிரையை அடக்கியாகணும்னு சொன்னா அதற்கு சில பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்குது. கடிவாளம் இருக்கணும், அந்த குதிரையில பயிற்சி இருக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. எடுத்த எடுப்புல குதிரையில போய் பழக்கப்பட இயலாது. இன்னைக்கு பீச்சில் ஓட்டுறமே அந்த மாதிரி குதிரையை ஓட்ட இயலாது. அது பழக்கப்பட்ட குதிரை, அதனால அதை ஓட்ட இயலுது. உண்மையான குதிரையை பொறுத்தவரையில அதற்கென்று பல பயிற்சிகளும் உடல் கட்டமைப்பும் அதற்கான பலமும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த குதிரையை அவன் நிச்சயமாக ஓட்ட இயலும். அப்ப அந்த குதிரையில கடிவாளம் கூட இல்லை. அந்த குதிரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமான அடிப்படையில் ஓட்டிட்டு வர்றாங்க, புழுதியை கிளப்பிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹுடைய முடியை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிங்கம் போல இருக்கும் ரசூலுல்லாஹுடைய முடி, அவருடைய தோல் புஜம் வரைக்கும் நீண்டிருந்தது என்று ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். அப்ப சிங்கம் போல ஒரு குதிரையில சிங்கம் அமர்ந்து ஓட்டி வந்திருந்தா எப்படி இருக்கும்? அதே போல சிங்கம் போல ரசூலுல்லாஹ் மிக வேகமாக அந்த புறவியை குதிரையை ஓட்டி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் கவலைப்பட ஒன்றும் கிடையாது, அது அந்த சத்தம் நீங்கள் அச்சப்படக்கூடிய சத்தம் கிடையாது, அமைதியாக வீட்டில் போய் ஓய்வெடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மக்களை ஓய்வெடுக்க சொல்றாங்க. இப்ப இந்த விடயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்று கேட்டா,
ஒரு நாட்டுடைய அரசன், ஒரு நாட்டுடைய ஆன்மீக தளபதி, அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவரிடத்துல தான் இருக்குது. அவர் நினைத்திருந்தால் சொன்னால் சொடக்கு போட்ட 10 பேர் வரக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய, உயிரையும் விடக்கூடிய சகாபாக்களாக, தோழர்களாக ரசூல்லா வார்த்தெடுத்து வச்சிருந்தாங்க. நினைச்சிருந்தா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த போய் என்னன்னு சவுத்தா போய் பார்த்துட்டு வாங்கப்பா, ஏதாவது பிரச்சனைன்னா வந்து சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி என்னென்னு முடிவெடுக்கலாம் என்று ரசூல்லா நினைச்சிருக்கலாம். ஆனால் ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் யாரையும் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல, யாருடைய துணையையும் அந்த இடத்துல எதிர்பார்க்கல. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம போய் முதல்ல பார்ப்போம், அதற்கு பின்னால் நடக்கிறத பார்ப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முன்கூட்டி அந்த இடத்துல போய் பார்த்து விட்டு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நாட்டுடைய அரசர், அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மன்னர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தவிர உலகத்திலே யாருக்கும் அஞ்சாத நபராக இருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க. போர்க்களத்தில் போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த பாலைவன பகுதி தானே, இந்த சமயத்தில் ஒரு முறை ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப வெயிலுடைய கொடுமை உச்சத்தில் இருக்குது. ஓய்வெடுப்பதற்கு பெரிய மரம்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஈச்ச மரங்கள், அந்த ஈச்ச மரங்களும் சரி முள் மரங்களும் சரி அதுதான் இருக்கும். அதுலேயும் பெரிய அளவில் நிழலை கொடுக்க, பெரிய ஆலமரமோ அல்லது வேப்ப மரமோ இருந்தால் ஒரு நிழல்லையே இப்போ ஒரு 10 பேர் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் ஈச்ச மரத்துலையும் அந்த முள் மரத்துலையும் பெரிய அளவில் அதோடைய நிழலில் ஓய்வு எடுக்கையில, அதனால ஒவ்வொரு சகாபாக்களும் பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில். அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய ஆயுதங்களை கலட்டி அந்த மரத்தில் வைத்து கொண்டு கீழே ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு நெப்பு, ரசூலுல்லாஹ் தூக்கத்திலிருந்து திடீர்னு கண் முழிச்சு திடுக்கிட்டு பார்க்குறாங்க. முன்னால ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் சாதாரணமாக இருக்கல, அவர் அல்லாஹுடைய தூதரை இந்த இடத்துல நிச்சயமாக இதை தவிர வேற வாய்ப்பு இல்லை, இந்த நேரத்தில் கொண்டால் தான் உண்டு என்ற கொலை செய்யக்கூடிய நோக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறான். கையில ரசூலுல்லாஹ்வுடைய வாளை எடுத்து ரசூலுல்லாஹ் முழிப்பதற்குள் ரசூலுல்லாஹ்வை கொன்றணும் என்ற எண்ணத்தில் நின்றுகிட்டு இருக்கிறான். திடுக்கிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. பயப்படல, பதறல, வேற எந்த விதமான கத்தலோ கூச்சலோ கிடையாது. உனக்கு என்ன வேணும் கேட்கிறாங்க. நான் உங்களை கொலை செய்யணும் அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கிறேன், என்னிடமிருந்து உங்களை காப்பாற்ற போறது யார்? உங்க தோழர்கள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க, இப்ப நான் ரொம்ப நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்கிறேன், உங்க கையில ஆயுதம் இல்லை, ஏன் கீழே உங்களுடைய ஆயுதம் இருக்கு, நான் நினைச்சேன்னு சொன்னா இந்த நொடி உங்களை கொலை செய்ய நேரிடும், நிச்சயமாக கொன்றுவேன், என்னை உங்களை என்கிட்ட இருந்து யாரு காப்பாற்றுவா இப்ப சொல்லுங்க பாப்போம், இப்ப உங்களுடைய வீரத்தை பார்ப்போம் என்று கத்தி வச்சு நின்று இருக்கான். உலகத்துல எந்த மனுஷனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் கூட அந்த நொடி நிச்சயமாக திடுக்கிட்டு போகும், நடுக்கிட்டு போகும். அது கத்தியை வச்சு நிற்கிறானே எப்படி தப்பிக்கலாம் என்று அதை யோசிப்போம். அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையா இருக்காது. இல்ல சரண் அடைஞ்சிருவோமா, இல்ல சரண் அடைஞ்சுவோம், கத்தியை வாங்கிடுவோம், அடுத்து நடக்கிற கதையை பார்ப்போம் என்றெல்லாம் பல யோசனைகள் நம்முடைய மூளைகளில் எழும்பும். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றும். நீ கத்தி வச்சுட்டு இருக்கிற, கொலை செய்யக்கூடிய எண்ணமோ இருக்கிறீ, ஆனால் என்னை நிச்சயமாக என்னுடைய இறைவன் காப்பாற்றுவான் என்ற ஒற்றை வார்த்தையை சொன்னார்கள். அப்படியே மனசு மாறி கத்திய அந்த மனிதர் கீழே போட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சரணடைகிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே உருகி உடைஞ்சு போறார் அந்த மனுஷன். உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வரலாற்றிலே நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடமாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் எவ்வாறு இருந்தது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்க்களங்களில் முக்கியமான ஒரு போர் என்னன்னு கேட்டா முதல் போர், இஸ்லாமிய வரலாற்றில் சந்தித்த முதல் போர் என்னன்னு கேட்டா பத்ரு போர்க்களம். பொதுவாக பத்ரு என்று சொன்னாலே நமக்கு ஒரு சில அடிப்படையான விடயங்கள் எல்லாம் தெரியும், எதற்காக அந்த போர்க்களம் நடைபெற்றது என்று. ஆனால் உண்மையிலேயே போர்க்களம் நடைபெறுவதற்கான அடிப்படையான காரணம் என்ன, எதற்காக அந்த போர் நடைபெற்றது, போருடைய நிலைமைதான் என்ன, கடைசியில எப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமுக்கு கொடுத்தான் என்ற விடயத்தை எல்லாம் நிச்சயமாக இந்த ரமலான் மாதத்தில் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால்
அதிலிருந்து மிகச்சிறந்த படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் முதல் காரியமாக இந்த பத்ரு போரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில 8வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். 2 விதமான நற்செய்திகளை நமக்கு கூறுவோம். ஒன்று, அபூ சுபியான் தலைமையில் ஒரு கூட்டம் வரும், அதை வெல்லக்கூடிய நற்செய்தி. அல்லது அதற்கு பின்னால் அபூ ஜஹல் தலைமையிலே மிகப்பெரிய படை வரும், அல்லது அதையாவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வாக்களித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆயுத பணிகளாக இல்லாத வியாபார கூட்டத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தன் திருவாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பினை உங்களுக்கு கொடுப்பான். இதான் இந்த வசனத்துடைய சாராம்சம். பொதுவாக இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன கேட்டா, அபூ சுபியான் ரசூலுல்லாஹுடைய மாமனார், அவருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் சிரியா பாலஸ்தீன பகுதியில் போய் வியாபாரம் செய்கிறாங்க. பொதுவாக மதீனாவுக்கு முன்னாடி பேர் என்னடா எஸ்ரிப் என்று சொல்வார்கள். மக்காவிலிருந்து அந்த சிரியா பகுதிகளுக்கு போவதற்கான வழிகளில் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் மதீனா. அப்போ போகக்கூடிய சமயத்தில் மதீனாவை கடந்துதான் மற்ற பிரதேசங்களுக்கு போய் வியாபாரம் செய்ய இயலும். அதை தாண்டி போறதா இருந்தால் ரொம்ப கடலை சுத்தி போகணும், கடற்கரை ஓரம் போகணும். இப்படி தொடர்ச்சியாக வியாபாரம் செய்யக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல மதீனா இருக்குது, எத்ரிப் இருக்குது. அந்த எல்லைகளுக்குள்ள வேற யாரையும் அனுமதிக்க வேண்டிய அவசியம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. நம்ம அரசராக அனுமதிப்போமா? நமக்கு ஒரு நாடு இருக்குது, ஒரு பெரிய எல்லை வகுத்து வச்சிருக்கிறோம். நம்மளை துரத்தி விட்டவன், நம்முடைய உடைமைகளையும் உயிரையும் பறித்து கொண்டு துரத்தி விட்டவன் மக்காக்காரன். அவன் நம்முடைய நாட்டின் வாயிலாக வியாபாரம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். இப்ப இதை நிச்சயமாக நம்ம உடை தெரியணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்படுறாங்க. சஹாபாக்களும் அதைத்தான் ஆசைப்படுறாங்க. ஒரு நாட்டுடைய உண்மையான ஜனாதிபதி ஆசைப்படக்கூடிய அடிப்படையான நியாயமான ஒரு விடயம் இதுதான். நாட்டை பாதுகாக்கணும் இருந்தால் கண்டிப்பா இப்படித்தான் நினைப்போம். இப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டது மட்டுமில்லாம அதற்கான திட்டத்தை தீட்டுறாங்க. அப்ப எப்படி அவர்களை தடுத்து நிறுத்தலாம் என்ற திட்டத்தை தீட்டுறாங்க. திட்டத்தை தீட்டி அந்த இதுதானே மானிவ படதானே ரொம்ப சிறு கூட்டமாக தான் இருக்கும், அதை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய அளவில் முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சிறு கூட்டத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. போன மாத்திரத்தில் இந்த செய்தியானது அபூ சுபியானுக்கு தெரிய வருது. ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்க. இவர்கிட்ட மாட்டோம்னு சொன்னா நம்முடைய பொண்ணும் போகும், நம்முடைய அத்தனை பொருட்களையும் அந்த கூட்டம் எடுத்துக்கொள்ளும். அதனால வேற வழியில தப்பிச்சு போயிடலாம் என்று சொல்லி அந்த கூட்டம் வேற வழியை நாடி தப்பிச்சு போகுது. போவதற்கு முன்னால் ஒரு அழகான ஒரு யோசனையை அபூ சுபியான் செய்கிறாரு. அந்த யோசனை அடிப்படையில் மக்காவில் தகவல் கொடுத்துறாரு. இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தோம், எங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கூட்டம் வருது, ரசூலுல்லாஹ் தலைமையில் வருது. அதனால ஏதாவது ஆபத்துன்னு சொன்னா எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி மதீனா மக்காவுக்கு தகவல் கொடுத்தாச்சு. சும்மா அடிக்குமா? சும்மாவே இவங்க மெல்லுவாங்க. இது அரசியல் தூக்கி போட்டா இன்னும் அதிகமாக மெல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை சும்மா விட்டுறவே கூடாது, அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடணும் என்ற அடிப்படையில் இருந்த அந்த மக்கத்து காஃபிர் கூட்டம் இந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு அல்லாஹுடைய தூதரை தாக்குவதற்காக, நம்முடைய முஸ்லீம் கூட்டத்தை தாக்குவதற்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதுதான் போர் ஏற்படக்கூடிய அடிப்படை காரணம். அந்த கூட்டம் தப்பித்து ஓடியது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, மக்காவிலிருந்து வரக்கூடிய கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கிருந்து பத்ரு என்ற ஒரு பகுதிக்கு பயணப்பட்டு போறாங்க. இந்த பத்ரு தான் பின்னால மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உண்டாக்கக்கூடிய இடமாக மாறி போனது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் அந்த பத்ரு போர்க்களத்தில் எத்தனை சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள், எத்தனை காஃபிர்கள் கலந்து கொண்டார்கள், போர்க்களத்துக்கு முந்தைய தினம் என்ன நடந்தது, போர்க்களத்துக்கு அன்றைய தினம் எப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு ஆக்கி காட்டினான் என்ற அடிப்படையான ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். இத்தோடு இன்றைய நம்முடைய உரையை முடித்துக் கொள்ளலாம். வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.